Hello everyone. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஐடிஜி ஸ்கேல்பர் with 9 EMA and 20 EMA strategy, 1 minute strategy. So earlier வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா Bollinger Bands with trend line with breaks அந்த strategy பார்த்தோம். ஸோ பேக் டெஸ்ட் பண்ணும்போது அந்த ஸ்ட்ராட்டஜி நைஸ் அண்ட் க்ளீனாக ஒர்க் ஆகுது. பட் இந்த ஃபார்வர்ட் டெஸ்டிங்கில் லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்போதே அந்த பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ நடக்கும்போது நம்மளால் கிளியரான என்ட்ரி நம்மளால் எடுக்க முடியல. ஸோ ஏன்னா அது லேகிங் இண்டிகேட்டராக இருக்கிறதுனால. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னா சேம், இது நத்திங் பட் பியூர்லி ப்ரைஸ் ஆக்ஷன் தான். ஸோ ஐடிஜி ஸ்கேல்பருங்கிறது என்ன பண்ணுன்னா நமக்கு கிளியராக சிக்னல் கொடுக்கும். ஸோ க்ரீன், ரெட், எல்லோ. ஸோ எல்லோ இன் த சென்ஸ் இட் இஸ் 50% சான்ஸ். ஸோ நம்ம இப்போ டவுன் ட்ரெண்ட் காட்டுதுன்னா அது 50% தான். ஸோ இட்ஸ் என்ட்ரி வந்து அட் ஆர் ஓன் ரிஸ்க். பட் அதுவே க்ரீனோ இல்லை ரெட்டோ காட்டும் போது கன்ஃபார்ம் என்ட்ரி. பட் ஆனால் நம்ம அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம என்ன பண்ணணும், 9 EMAவும் 20 EMA. இந்த ப்ளூ லைன் வந்து 9 EMA, இது ஆரஞ்ச் லைன் வந்து 20 EMA. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா என்ட்ரிக்கான க்ரைட்டீரியா என்னன்னா, ஸோ வென்எவர் நமக்கு இந்த க்ரீன் சிக்னல் கிடைக்குதுன்னா இது என்னன்னா பியூர்லி ப்ரைஸ் ஆக்ஷன் தான், பட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ இந்த எல்லோ பார்த்தீங்கன்னா ஏன் டவுன் ட்ரெண்ட் காட்டுதுன்னா இது ஒரு பேரிஷ் பின் பார். ஸோ ஆல்சோ இந்த பர்டிகுலர் லோவை வந்து இது பிரேக் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு, அதனால இது காட்டுது. ஸோ அதேமாதிரி இந்த க்ரீன் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரேஞ்சை பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இது க்ரீன் காட்டுது. ஸோ நம்ம க்ரீன் காட்டும் போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆரஞ்ச் லைன், அதாவது 20 EMA அண்ட் 9 EMA ரெண்டுக்கும் மேலே அந்த கேண்டில் க்ளோஸ் இருக்கணும். அதே மாதிரி 9 EMA வந்து மேலேயும் 20 EMA கீழே இருக்கணும். ஸோ இதுதான் க்ரைட்டீரியா புல்லிஷ் கால் சைட் போகிறதுக்கு. ஸோ இப்போ இந்த என்ட்ரி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, அதே சமயம் 9 EMA 20 EMAக்கு மேலே இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கும்போது இதில் வந்து மினிமம் 1:1.5 RR நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங் லோ. ஸோ நீங்கள் ஸ்பாட் ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எடுக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு ஸோ இந்த பாயிண்ட்ஸ் டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 54.36ன்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம வந்து இந்த மணி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போது 21,800 எடுக்கிறோம், ஏன்னா இது 21,700 எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ 0.6 இருக்கும். ஸோ நமக்கு என்னன்னா இதில் 60% வரும், நமக்கு 36 இதில். அந்த மாதிரி தான் நம்ம ப்ரீமியம் ஷார்ட்டில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணோம். நம்ம இதுக்கு இந்த ஸ்பாட் ஷார்ட்டில் நம்ம வந்து டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணோம்னா மேபி இது ரிவர்ஸ் ஆகும். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ரீன், ஆல்ரெடி இந்த இடத்துல நம்ம க்ரீனில் தான் போயிருக்கோம். இந்த இடத்துல க்ரீனில் போனாலுமே இந்த இடத்துலையும் ஒரு என்ட்ரி இருக்குது. நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி போட்டோன்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெட்டு, பட் ஆனால் இந்த இடத்துல 9 EMA மேலேயும் 20 EMA கீழேயும் இருக்கும். ஸோ நம்ம க்ரைட்டீரியா இதில் வந்து ஃபுல்ஃபில் ஆகலை. வந்து இது பிரேக் அவுட்டாக இருந்தாலும் நம்ம இந்த என்ட்ரியை வந்து எடுத்துருக்க மாட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கேண்டில் 10-17 கேண்டில் பார்த்தீங்கன்னா 9 EMA + 20 EMAக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி 9 EMA கீழே இருக்குது. ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் இது வந்து ஒரு பேரிஷ் மூவில் இருக்குன்னு. ஸோ நம்ம இங்கே என்ட்ரி எடுத்திருந்தாலும் 1:2 1:1.5 RR எடுத்துருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த புல்லிஷ் இன்னும் சேஞ்ச் ஆகலை, ஏன்னா 9 EMA வந்து 20 EMAக்கு கீழே இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக கிராஸ் ஓவர் நடக்குது. இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கக்கூடாது, ஏன்னா இந்த இடத்துல 9 EMA கீழே இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துல ஃபோமோ என்ட்ரி தான் இது. ஆக்சுவலாக 1:1.5 ப்ரீமியம் சார்ட்டில் ஈஸியாக அச்சீவ் ஆச்சு. தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், க்ரீனு எல்லோ இந்த மாதிரி வரும்போது என்னென்னா Bollinger Bandsல எப்படி நமக்கு
கன்வர்ஜ் ஆகி ஒரு நேரோ ட்ரெண்ட் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ அதை இங்க நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். எல்லோ கிரீன் இல்லை எல்லோ ரெட் மாறி மாறி வரும்போது என்னன்னா அதே மாதிரி 20 and 9 EMA வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்னு அர்த்தம். ஸோ நம்ம இங்கெல்லாம் என்ட்ரி போகலாம், ஆனால் பட் ரொம்ப ஷார்ப்பான என்ட்ரியாக இருக்கும். இமீடியட் என்ட்ரி அண்ட் க்ளோசிங்க்கு ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணால் ஈஸியாக பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே எல்லாம் சைட்வேஸில் இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையும் இந்த இடத்துல அப்பர் எண்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இந்த எல்லா இடத்துலையும் நான் பிரேக் அவுட் ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிருக்கு. அதே சமயம் இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர். ஸோ இங்கே இந்த கேண்டில் என்ட்ரி எடுக்க முடியாது, ஆனால் இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்துருக்கலாம். இங்கே எடுத்துருந்தீங்கன்னா ஸோ 1.5 ஈஸியாக அச்சீவ் பண்ணியிருக்கலாம். ஸோ நான் இது வந்து கன்ஃபார்ம்டு என்ட்ரி மட்டும் நான் இதில் ஷோ பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஏன்னா நம்ம ஓவர் ட்ரேட் பண்ணும்போது மேபி நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ண மாட்டோம். அதே மாதிரி எமோஷன்ஸ் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஸோ நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட், ஆனால் இங்கேயே டவுன் ட்ரெண்ட் காட்டிடுச்சு. ஸோ இது ஒரு ஜஸ்ட் புல் பேக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் இந்த ட்ரெண்ட் இந்த ஃபுல் ட்ரெண்டில் என்ன பிரேக் ஆயிருக்கு. அப்போ என்ன பண்ணுறான்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9 EMA கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. 9 EMA வந்து 20 EMA கீழே இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு ஷார்ட் பிடிச்சிருந்தோம்னா இந்த இடத்துல 1.5 RR ஈஸியாக நம்மளால அச்சீவ் பண்ணியிருக்க முடியும். ஈவன் தோ இன்னும் கூட கீழே போயிருக்கும். நம்ம வந்து போக போக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படி பண்ணலாம்னா, நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோமா, நம்ம ட்ரைலிங் எஸ்எல் போட்டுகிட்டே வந்தோம்னா எந்த இடத்துல மறுபடியும் ஒரு கிராஸ் ஓவர் நடக்குதோ அந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நம்ம எக்ஸிட்டாக இருக்கும். ஸோ நம்ம ப்ராஃபிட் பாயிண்ட்ஸ் வந்து இன்னமும் அதிகமாகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. நம்ம இங்கே கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்தோமா, நம்ம எஸ்எல் இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கே மறுபடியும் இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னம்னா எஸ்எல்ஐ இங்கே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ காஸ்ட் வந்துருக்கும். தென் இஎம்ஐ கிராஸ் ஓவர் நடக்கவே இல்லை. ஸோ இங்கே வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இங்கேயும் நடக்கலை. இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடக்குதா, இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ இது நம்ம வந்து பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நானும் வந்து ஃபர்தராக இதில் ட்ரேட்ஸ் எடுத்துகிட்டு ட்ரேட்ஸோட ரிசல்ட்ஸை நான் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.